ஹலோ கைஸ். ஸோ இந்த ப்ராஜெக்டில் டானட் 10 சிமெட்டிக் கர்னல் ஓப்பனை ஸ்வாக்கர் யூஸ் பண்ணி ஒரு டானட் பேஸ்டு ஏ அசிஸ்டண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கான டெமோ பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் டெமோ காட்டிட்டு அதுக்கு பிறகு நான் கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு கண்ட்ரோலர், ஒரு சர்வீசஸ் கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடுன்னு கேட்டிருக்கிறேன். ஸோ அதுக்கு நமக்கு ஆன்சர் கரெக்டாக ஜென்ரேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்கிறேன். அதாவது ஒய் இஸ் மும்பை கால்டு த ஃபினான்ஷியல் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு கேட்டிருக்கிறேன். ஸோ அதுக்கான ஆன்சர் இப்போ நமக்கு வரும். ஸோ அதுக்கான ஆன்சர் நமக்கு வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா டாட்நெட் 10 சிமெட்டிக் கர்னல் ஓப்பனை இது பேஸ் பண்ணி தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறேன். அது பைத்தானில் பார்த்தீங்கன்னா லாங் ஜெயின் யூஸ் பண்ணுவோம். டாட்நெட்டில் நம்ம சிமெட்டிக் கர்னல் யூஸ் பண்ணுறோம். சிமெட்டிக் கர்னல் எதுக்காகனா எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி. எல்லாம் நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். அது அப்துல் கலாம் யார் என்ன நான் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன். இதுக்கான ஆன்சரும் நமக்கு இப்போ வந்துடும். ஸோ இதுக்கான ஆன்சரும் நமக்கு வந்துடுச்சு. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்திருக்கு. கலாம் 1931 ராமேஸ்வரத்தில் பிறந்திருக்காரு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறலாம். அதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிமெட்ரிக் கர்னல் இதை நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணணும். நம்ம டாட்நெட் அப்ளிகேஷனில் ப்ராஜெக்டில் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணால் தான் இது ஒர்க் ஆகும். நான் 4 பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்களும் அந்தமாரி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இப்போ நான் டேரெக்டாகவே சர்வீசஸ் கிளாஸ் போயிட்டேன். இந்த சர்வீசஸ் கிளாஸில் இந்த 3 சிமெண்ட் கர்னலை நான் இம்போர்ட் பண்ணியிருக்கிறேன், அதாவது ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஏஐ சாட்பாட் கண்ட்ரோலர்னு. இந்த சாட்பாட் கண்ட்ரோலில் ஏஐ சர்வீசஸ் கிளாஸ் கால் பண்ணோம். இந்த ஸ்ட்ரிங்கு ப்ராம்ப்ட்னு கொடுத்துருக்கேன். நம்ம கேட்குற கொஸ்டின் ப்ராம்ப்டில் தான் உட்காரும். இப்போ கண்ட்ரோல் கால் ஆகுது. கண்ட்ரோல் சர்வீசஸ் கால் பண்ண அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா மேலே நம்ம என்ன மாடல் யூஸ் பண்ண போகிறோம், ஓப்பனிங்லேருந்து என்ன மாடல் யூஸ் பண்ண போகிறோம், ஏபிஐ கீயும் கட் பண்ணி நம்ம எடுத்துடுறோம். இது ரெண்டுமே நான் இந்த offsetting.json வச்சுருக்கிறேன். ஸோ இங்கேருந்து நான் கட் பண்ணி நம்ம சர்வீசஸ் கிளாஸ்க்கு எடுக்கிறேன். அது கன்ஸ்ட்ரக்டரை டிஃபைன் பண்ணியிருக்கிறேன்.
ஸோ நம்ம குளோபலாக எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கர்னல். இந்த கர்னல் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ண பிறகு ஓப்பனை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ஆடு ஓப்பனை சார்ட் கம்ப்ளீஷன். இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாடல் ஐடியும் ஏபிஐயும் பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கர்னலை வந்து பில்டு பண்ணுறேன். பில்டர் டாட் பில்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பில்டு ஆகுது. பில்ட் ஆனதில் நான் வந்து டிஃபைன் பண்ணுறேன். ஐ சார்ட் கம்ப்ளீஷன் சர்வீசஸ் இதை டிஃபைன் பண்ணுறேன். நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனை வந்து டிஃபைன் பண்ணுறேன். அடுத்த ஹைலைட் பண்ணியிருக்கிறது வந்து பில்டு பண்ணுறேன். அதாவது கர்னலை வந்து பில்டு பண்ணுறேன். பில்டு பண்ண பிறகு தான் கர்னல் வந்து பார்த்தீங்கன்னா பிளக்கிங் சர்வீசஸ் ஏஜென்ட் இதுக்கான அச்சஸில் எல்லாமே நமக்கு கிடைக்கும். சார்ட் கம்ப்ளீட்டட் சர்வீசஸ் இது எதுக்காகனா எல்எல்எம்மோட கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி. மாடல் ஐடி அதாவது மாடல் ஏபிஐக்கு கர்னல் எல்லாமே நான் கன்ஸ்ட்ரக்டரை டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நம்ம குளோபலாக எங்கேனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கெட் ரெஸ்பான்ஸ் அசிங் மெத்தட் உள்ள போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சார்ட் கிஸ்டிங்கிறது ஃபாலோஅப் கொஸ்டின் பர்பஸ்க்கு வேண்டி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மெசேஜ். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூசர் மெசேஜ். சிஸ்டம் மெசேஜில் யூஆர் ஏ ஃப்ரெண்ட்லி ஏஐ அசிஸ்டன்ட் இதை நான் கொடுத்துருக்குறேன். யூசர் மெசேஜில் நம்ம என்ன கொஸ்டின் கேட்குறோமோ அதை வந்து ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர்னா என்னென்னா 0.1ன்னு வச்சுருக்கிறேன். அதாவது நம்ம கேட்குற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் அக்யூரேட்டான ஆன்சர் நமக்கு வரும். அதாவது 0.1ன்னு வச்சுருந்தா. ஏஐயில் டெம்பரேச்சர் என்பது பதில் எவ்வளவு கிரியேட்டிவ் அண்ட் ரேண்டமாக இருக்க வேண்டும் என்பதை கட்டுப்படுத்தும் ஒரு செட்டிங். டெம்பரேச்சர் 0 என்பது மிகவும் துல்லியமான ஆன்சர். ஒரே கேள்விக்கு பெரும்பாலும் சேம் ஆன்சர். ராக் சாட்பாட் ஏ அசிஸ்டன்ட் சிறந்தது. டெம்பரேச்சர் 1 அதிக கிரியேட்டிவ் பதில்கள். ஒரே கேள்விக்கு வெவ்வேறு விதமான பதில்கள் வரலாம். அதே நம்ம ஒன்றுன்னு கொடுத்தோம்னா அது கொஞ்சம் கிரியேட்டிவ் ஆட் பண்ணி ஒவ்வொரு டைமும் டிஃப்ரெண்ட்டாக அதுக்கு ஆன்சர் வரும். ஸோ இது எல்லாமே நான் செட்டிங்ஸில் ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சார்ட் கம்ப்ளீஷன் சர்வீசஸ் டாட் கெட் சார்ட் மெசேஜ் கண்டென்ட் அசிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கால் பண்ணுறேன். அதாவது கிஸ்டி செட்டிங் கர்னல் கேன்சலேஷன் டோக்கன் இதெல்லாம் நான் வந்து கால் பண்ணுறேன். கேன்சலேஷன் டோக்கனுங்கிறது நம்ம டிபக் பண்ணும் பொழுது சடனாக ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணாலோ இது உடனே இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகிரும். அதுதான் இதில் உள்ள அட்வான்டேஜ். கேன்சலேஷன் டோக்கன் கொடுக்காலனா நம்ம ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணால் கூட அது பாட்டுக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நமக்கு அதுக்கான ரிசல்ட் வந்துடுச்சு. நான் கேட்ட கொஸ்டினுக்கு ரெஸ்பான்ஸ் டாட் கண்டென்ட்டில் கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இப்படி தாங்க நம்ம டாட்நெட் அப்ளிகேஷனில் ஏஐ வந்து இன்டெகிரேட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது சிமெட்டிக் கர்னல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க் தான். நான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டரில் பிரேக் பாயிண்ட் வச்சு நான் உங்களுக்கு டிபக் பண்ணி காட்டுறேன். நான் வேரி ஸ்டெர்லின்னு கேட்குறேன். இப்போ கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன மாடல் யூஸ் பண்ணுறோமோ அது வந்துடும். ஓப்பன் கீ தெரியுது உங்களுக்கு.
நெக்ஸ்ட் வந்து கர்னல் வந்து கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணால் தான் நம்ம வந்து மாடலையும் ஏபிஐக்கையும் அதில் வந்து இன்ஜெக்ட் பண்ண முடியும். இப்போ வந்து நான் வந்து ஓப்பனை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஓப்பனை வந்து கர்னல் கூட நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கர்னல் வந்து பில்டு பண்ணுறேன். பில்டு பண்ண பிறகு தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். பில்டு பண்ண பிறகு நான் பில்டு பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் கம்ப்ளீஷன் சர்வீசஸ்ன்னு ஒரு கிளாஸஸ் ஒரு இன்டர்பேஸை நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஏன்னா இதுதான் வந்து நமக்கு எல்எல்எம் கூட இன்டகிரேட் பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ட் ஹிஸ்ட்ரி கால் ஆகிட்டு சிஸ்டம் ப்ராம்ப்ட்டு எல்லாமே கால் ஆகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு சார்ட்டு மெசேஜ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராம்ப்ட்டு ஹிஸ்ட்ரி எல்லாம் பாஸ் பண்ணி நம்ம வந்து கொஸ்டின் கேட்குறோம். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிருச்சு.